சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ப்ளீஸ் ராம், என்ன அவாய்ட் பண்ணாத. நீ என்கிட்ட பேசாம இருக்கிறத என்னால தாங்கிக்கவே முடியல ராம். நான் தெரியாம ஒரு விஷயம் பண்ணிட்டேன். அது ஏன் தப்புதான். நான் ஒத்துக்கிறேன் ராம். உன்கிட்ட நான் ஆசிரமத்துக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கணும். ஆனா ஒரு நம்பிக்கையில முடிவு பண்ணி நான் உன்கிட்ட கேட்காம பணத்தை கொடுத்துட்டேன். அதனால இவ்ளோ பெரிய பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கல ராம். நீ கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நானும் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா இப்போ அது என்னாலேயே தடைப்பட்டிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருக்கா உனக்கா? உன்னை நம்புனதுனால நான் தான் எங்கேயுமே போகாம ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டிலே உட்காந்துருக்கேன். ஆக்சுவலா தப்பு ஏன் மேலதான். நானும் உன்னை நம்பி இருக்க கூடாது. என் அப்பாட்ட பணம் கேட்டிருந்தா கூட அவர் எனக்கு பணம் கொடுத்துருப்பாரு. அவர்கிட்ட கேட்க வேணான்னு நான் தானே முடிவு பண்ணேன். சரி, உனக்கு பணம் வரப்போகுது, அதுல இருந்து கொஞ்சம் பணத்தை வாங்கி பிசினஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இல்ல நீ புரிஞ்சுக்க வச்சுட்ட. எனக்குன்னு ஒரு பாலிசி இருக்கு மீனா. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு பண்ணா அந்த தப்பை திருத்திக்க தான் நான் முயற்சி பண்ணுவேன். நான் பண்ண தப்பு உன்னை நம்புனது. இனிமே அப்படி ஒரு தப்பை நான் எப்பவும் பண்ண மாட்டேன். ராம், என்ன ராம் நீ? நான் ஏதோ உன்னை வேணும்னே நம்ப வச்சு மோசம் பண்ண மாதிரியே பேசிட்டு இருக்கேன். இல்ல நீ என்ன நம்ப வச்சு தான் மோசம் பண்ண. என்ன மட்டும் இல்ல, என் அம்மாவையும் நகை விஷயத்துல ஏமாத்திருக்க. அவங்க நம்புனாங்கன்னு சொல்றதா இல்ல நீ அவங்க நம்ப வச்சு ஏமாத்திருக்கேன்னு தெரியல மீனா. ராம், வார்த்தையை விட்டுறாத. நான் ஏன் உன்னையும் உன் அம்மாவையும் நம்ப வச்சு ஏமாத்த போறேன்? அதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? நான் செஞ்ச ஒரு நல்லது உங்க எல்லாருக்கும் தப்பா தெரியுது இல்ல? எனக்கு சொத்தை எழுதி வச்சது என்னோட சொந்த அப்பா இல்ல, என்ன வளர்த்த அப்பா. அவங்க என்ன கொஞ்ச நாள் தான் மகளா வளர்த்திருக்காங்க. அதுக்காக மொத்த சொத்தை என் பேர்ல எழுதி வச்சிருக்காங்க. ஆனா அவ்வளோ சொத்து இருந்தும் நான் ஆசிரமத்துல தானே வளர்ந்தேன். நான் வளர்ந்தேன்னு சொல்றதை விட என்ன அந்த ஆசிரமம் தான் வளர்த்துச்சுன்னு சொல்லணும். பெத்தவங்களுக்காக பிள்ளைங்க கடமையா என்னென்ன செய்வாங்களோ அதைத்தானே நான் ஆசிரமத்துக்கு செஞ்சுட்டு வந்திருக்கேன். நான் சந்தோஷமா வசதியா வாழணும்னு ஆசைப்பட்டிருந்தா நான் ஏன் ராம் அவ்வளோ பணத்தை ஆசிரமத்துக்கு கொடுத்துட்டு வர போறேன்? அவங்களையும் நம்ப வச்சு மோசம் பண்ணிருக்கலாம்ல. நீ என்ன புரிஞ்சுப்ப, என்ன தப்பா நினைக்க மாட்டேன்னு நினைச்சு மட்டும்தான் நான் இதை செஞ்சேன். இல்லனா நான் எனக்கு அந்த சொத்தை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிருப்பேன். எனக்கு சொத்து பத்தை விட நீயும் இந்த குடும்பமும் மட்டும்தான் முக்கியம் ராம். நான் உன்னை ஏமாத்திட்டேன்னு நினைக்காத. என்னோட கனவுல கூட நான் உனக்கு அந்த மாதிரி ஒரு துரோகத்தை செஞ்சிட மாட்டேன். நீயும் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு பெரிய ஆளா வரணும்னு தானே நானும் ஆசைப்படுறேன். அப்படி நினைக்கிற நானே உன் லட்சியத்தை தடுப்பேனா? நீ பெரிய ஆளா வரணும் ராம், அதுதான் என்னோட ஆசையும். அதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்படவும் தயாரா இருக்கேன். உனக்கான பணத்தை கொடுக்க முடியலைங்கிற வருத்தம் எனக்கும் இருக்கு ராம், என்ன புரிஞ்சுக்கோ. இப்ப நான் உன்கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும்னு தான் வந்தேன். உன் அப்பா யார்கிட்டயும் 25 லட்சம் பணத்தை வாங்கிட்டு வந்திருக்காரு. அவருக்கு அந்த பணம் எப்படி வந்தது, யார் கொடுத்தாங்கன்னு தயவு செஞ்சு விசாரி. யார் கொடுத்தா உனக்கு என்ன? அப்படி இல்ல ராம், உன் அப்பா யார்கிட்டயாவது ஏமாந்துருவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. என் அப்பா ஒண்ணும் என்ன மாதிரி இல்ல. அவர் யார்கிட்டயும் ஏமாற மாட்டாரு. அவர் ஏமாற கூடாதுன்னு தான் நானும் ஆசைப்படுறேன் ராம். ஆனா அவருக்கு யாரோ ஒருத்தவங்க இவ்ளோ பணம் கொடுக்கறாங்கன்னா அது யாரா இருக்குன்னாவது யோசிச்சு பாரு. என் அப்பாவுக்கு இந்த ஊரு பக்கத்து ஊருன்னு சுத்து வட்டாரத்துல ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்ககிட்ட யார்ட்டையாவது பணம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. இது ஒரு விஷயம் என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா? ராம், உன் அப்பா பணத்தை கொண்டு வந்து கொடுத்து என்ன பேசினாருன்னு ஞாபகம் இருக்குல்ல? இது வரைக்கும் நல்லவங்கன்னு நம்பினவங்க ஏமாத்துக்காரங்களா இருக்காங்க. ஆனா கெட்டவங்கன்னு நினைச்சவங்க கடைசி நேரத்துல கை கொடுக்கறாங்கன்னு சொன்னாருல்ல? அப்படி குடுக்கற கை இவரை காப்பாத்தவா இல்லன்னா இவரை காலை வாரி விடவான்னு தெரியல.
ஆனா அது கண்டிப்பா நல்ல எண்ணத்துல இருக்கிறவங்க கொடுத்தா மாதிரி தெரியல ராம். நீ சும்மா உன் இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காத. என் அப்பா எது செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி நியாயமான ஒரு காரணம் இருக்கும். அவர் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கிட்டையும் ஏமாறலாம் மாட்டாரு. அவரை ஏமாறவும் நான் விட மாட்டேன். சரி ராம், உன் அப்பா ஏமாறாம இருந்தா அது நமக்கு நல்லதுதான். ஆனா எதுக்கும் நீ கொஞ்சம் உஷாரா இரு.